அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எடுத்த ரியல் அனாலிசிஸ்லேருந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி இதை பேஸ் பண்ணி கேட்குற டோட்டல் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 எம்சிக்யூஸ் வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் கலெக்ஷன்ஸ் தான் அது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை பார்த்துக்குங்க. இது நோட் போட்டு எழுதிக்கிட்டே வாங்க. இந்த கிளாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி நோட்டு பென் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளாஸ்க்கு உட்காந்து கவனிக்கணும். ஸோ நீங்கள் யூடியூப்பை ப்ளே பண்ணி நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு நீங்கள் உட்காந்தாவே சரி, பென்னு பேப்பர் இல்லாமல் நீங்கள் இந்த கிளாஸை கவனிக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதில் இருக்கிற எம்சிக்யூஸ் மொத்தமாக பார்த்துடலாம். யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். 7 புக்லெட் வந்து காம்போ ஆஃபரில் கொடுத்துட்டு வரேன். இந்த 7 புக்லெட் பார்த்தீங்கன்னா 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன் டோட்டலாக 8000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட கவர் பண்ணி கொடுப்பேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 சாப்டருக்கான எம்சிக்யூ கலெக்ஷன். எல்லா ஏரியாவையும் நான் நூக் அண்ட் கார்னர் போயிட்டு எல்லா ஏரியாவையும் நான் என்ன பண்ணியிருப்பேன், கேதர் பண்ணி ஒரு ஃபார்முலா புக்லெட்டோட உங்களுக்கு 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த எம்சிக்யூஸ் வந்து புக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் போட்டுருவேன். ஸோ பார்சல் ரிசீவ் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ் அந்த புக்கிங் டேட்லேருந்து. ஸோ நீங்கள் புக்கிங் டேட்லேருந்து ஒரு மேக்ஸிமம் 2 டேஸ் வெயிட் பண்ணிங்கன்னா போதும், பார்சல் உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் வந்துடும். ப்ரொஃபஷனல் கொரியரில் போட்டு பில் அனுப்பிடுவேன். ஸோ நீங்கள் பார்சல் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே போல் கண்டினியூஸாக இந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிக்கிறவங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் ஃப்ரீ. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 7 புக்லெட் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா சண்டே டெஸ்ட் சீரிஸ் வந்து ஃப்ரீயாக ஆஃபர் பண்ணுறேன். ஸோ அந்த டெஸ்ட் சீரிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இமீடியட்டாக புக் பண்ணுறவங்க புக் பண்ணி படிங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ் பேஸ் பண்ணி கேட்ட யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ரிலேட்டான கொஷின் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ் டிஎன் செட் மேத்தமெட்டிக்ஸ் டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க அந்த டெஸ்ட் சீரிஸ்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டெஃபினிஷன் ஆஃப் த யூனிஃபார்ம் கண்டினியூட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஏ டு பி. ஸோ ஏ டு ஆர். ஓகே, ஸோ யூனிஃபார்ம் கண்டினியூட்டி என்ன? given epsilon positive, there exists a delta such that mod f of x minus f of a is less than epsilon whenever mod x minus a is less than delta. Okay, so given epsilon positive, there exists a delta. Okay, given epsilon, there exists a delta. அதுதான். So given epsilon, there exists a delta such that mod x minus a is less than delta வந்தா whenever mod f of x minus f of a is less than epsilon for all a belongs to in domain R. Okay, so இதுதாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுடைய எப்சிலான் இங்கே இந்த நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த டெல்டா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஒன்லி ஆன் எப்சிலான் மட்டும்தான். இந்த பாயிண்ட் அட் ஏக்கு அது டிபெண்ட் ஆகிருக்காது. ஓகே, சப்போஸ் பாயிண்ட் அட் ஏக்கு டிபெண்ட் ஆகுது அப்படின்னா கண்டினியூட்டி எம்ப்ளை பண்ணும். given epsilon, there exists delta which depends on point A such that mod f of x minus f of a is less than epsilon அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கண்டினியூட்டியோடைய டெஃபினிஷனை நீங்கள் கொண்டு வந்துடலாம். பட் இங்கே அப்படி கிடையாது. இது வந்து கண்டினியூட்டி பாருங்க. given epsilon for any a, there exists delta. B ஆப்ஷன் இருக்கு பாருங்க. given epsilon for any a, there exists delta such that this condition solved. பட் இங்கே a ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டேன் பாருங்க. given epsilon there exists delta. delta is only depends on epsilon மட்டும்தான். உங்க பாயிண்ட் அட் a கிடையாது. ஸோ given பாயிண்ட் given epsilonக்கு டெல்டா கண்டுபிடிக்கிறீங்கன்னா கண்டினியூட்டி. given epsilon மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. ஓகே, ஸோ அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் ஏ தான் நீங்கள் டிக் பண்ணணும், மாற்றி டிக் பண்ணுறாதீங்க. அடுத்து பாருங்க. which of the following function is uniformly continuous on R? இதில் டெரிவேட்டிவ் பவுண்டட் ஆகிற ஃபங்க்ஷனாக யூனிஃபார்ம் கண்டினியூஸுங்க. ஆரில் டெரிவேட்டிவ் எது பவுண்டட் ஆகுன்னு பாருங்க. இது அன்பவுண்டடாக போகும். ஏன்னா இதோட டெரிவேட்டிவ் என்ன 2x, ஆரில் அன்பவுண்டட். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் சைன் எக்ஸோட டெரிவேட்டிவ் காஸ் எக்ஸ், இது என்டையர் பவுண்ட் ரீஜன் எவ்வளோ இருக்கும், -1 to 1 தான். அப்போ இது பவுண்டட் ஃபங்க்ஷன். அப்போ ஃபங்க்ஷனோடைய டெரிவேட்டிவ் பவுண்டடாக இருக்குது அப்படின்னா அந்த மேப் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் பவுண்டடாக இருக்கணும். எஃப் இஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, எஃப் டாஸ் இஸ் பவுண்டடாக இருக்கு அப்படின்னா தென் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஓகே, இதுதான் நீங்கள் ரிசல்ட் தெரிஞ்சுக்க வேண்டிய ரிசல்ட். அப்போது இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பி தான் கரெக்ட். ஏன்னா sin x தான் உங்களுக்கு வந்து டெரிவேட்டிவ் பவுண்டடாக கொண்டு வச்சிருக்கோம். 1/x வந்து -1/x². அகைன் 0 நியராக போகும்போது என்ன ஆகும், இப்போ f dash of x இந்த எக்ஸ் இதுக்கு பாருங்க, f dash of x என்ன கிடைக்கும், -1/x². அட் 0ல என்ன ஆகும் பாருங்க, அட் 0ல அன்டிஃபைன் ஆகிடும். பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டிக்கு மேப் கொடுத்துரும். அப்போ அந்த பாயிண்ட் இன்ஃபினிட்டி அப்ரோச் பண்ணும். அதே இப்போ லாக் எக்ஸோட டெரிவேட்டிவ் 1/x, பாயிண்ட் அட் 0 பார்க்குறீங்க, இன்ஃபினிட்டிக்கு போயிடும். ஸோ இந்த கேஸில் நீங்கள் யூனிஃபார்ம் கண்டினியூட்டின்னு போயிட்டீங்க அப்படின்னா ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் பவுண்டட், அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அடுத்து பாருங்க, f is uniformly continuous on A and G is uniformly continuous on B அந்த f plus G வந்து எந்த டொமைனில் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ f into G எடுத்துக்கிட்டாலும் சரி, f composite of G எடுத்துக்கிட்டாலும் சரி, அப்புறம் f plus G எடுத்துக்கிட்டாலும் சரி, f minus G எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து டொமைன் வந்து இன்டர்செக்ஷன் தான். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், A இன்டர்செக்ஷன் B தான். ஸோ இதை நீங்கள் மறந்துடாதீங்க. f is uniformly continuous on A and G is uniformly continuous on B இருந்தால் f plus G உடைய டொமைன் வந்து A intersection B இருக்கும். அது மைண்டில் வச்சுக்கணும். which of the following statement is true?
எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் அ க்ளோஸ்ட் இன்டர்வல் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். கரெக்ட். எனி கண்டினியூஸ் ஆன் அ க்ளோஸ்ட் இன்டர்வல்னா சப்செட் ஆஃப் ஃபார் எனி எனி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன காம்பாக்ட் செட் என்னவா இருக்கும்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். அப்போ எவ்ரி கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பி சப்செட் ஆஃப் ஃபார்ன்றது காம்பாக்ட்னு நம்ம பார்ப்போம் ஹெனிபரல் தியரம் படி. அதனால இந்த ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏ தான் நீங்கள் டிக் அடிக்கணும். அடுத்து பாருங்க, இஃப் எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஏ, ஜி இஸ் பவுண்டட் அண்ட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஏவா இருந்தால் எஃப் இன்டு ஜி இஸ் கண்டினியூஸ் ஆன் ஏ, திஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் என்ன தியரம் அப்படின்னு கேட்குறாங்க? ப்ராடக்ட் தியரம் ஃபார் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் டூ ஃபங்க்ஷன் எப்போ யூனிஃபார்ம் கண்டினியூஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கணும், இன்னொரு ஃபங்க்ஷன் பவுண்டட் அண்ட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, எஃப் அண்ட் ஜி ப்ராடக்ட்ல யூனிஃபார்ம் கண்டினியூட்டாக வரணும் அப்படின்னா ஒன்று வந்து பவுண்டட் கண்டினியூஸாக வச்சிருக்கணும், ஒன்று யூனிஃபார்ம் கண்டினியூஸ் இருந்தால் போதும். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இதில் வந்து நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய தியரம் இது வந்து என்ன தியரம் பேஸ் பண்ணினா ப்ராடக்ட் தியரம்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் கண்டினியூட்டி. அடுத்து இது பாருங்க, the function f of x equal to x square sin of 1 by x in x not equal to 0, 0 when x equal to 0. This function is continuous but not uniform continuous on R, discontinuous at x equal to 0, uniform continuous on R, neither continuous nor uniform continuity சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு யூனிஃபார்ம் கன்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இது பவுண்டடு, அதே போல் நியர் அட் பாயிண்ட் அட் ஜீரோவில் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் கன்டினியூட்டாக வந்துடும். இது ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாக பாருங்கள், f of x equal to x ஸ்கொயர்னு ஒன்று வச்சுக்கோங்க, g of x equal to sin of 1 by x. ஸோ இந்த கேஸில் என்ன நடக்கும்னு பாருங்களேன், பாயிண்ட் அட் ஜீரோ எஃப் அண்ட் ஜி எடுத்துக்கிறீங்க, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x கிடைக்கும். அட் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகிடுங்க, ஜீரோ தான் நம்மளுக்கு பிரேக்கிங் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ ஜீரோலேயே த்ரோ டொமைனில் உங்களுக்குன்னா அது ஜீரோலேயே ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு கண்டினியூட்டியை இம்ப்ளை பண்ணதால ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூட்டி ஆன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஆர். இதே போல் எக்ஸ் டு தி பவர் ஆல்ஃபா இது பீட்டான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் பீட்டா ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா மேப்புமே உங்களுக்கு என்னவாக இருக்கும்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸாக இருக்கும். ஓகே, அடுத்து பாருங்க, the function f is uniformly continuous on a and then f is continuous on a, this because இதனால நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஏவா இருக்கு அப்படின்னா அந்த மேப் வந்து கண்டினியூஸ் ஆன் ஏவா இருக்கும். this becomes என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா choosing a point y equal to x in the definition of uniform continuity. அவ்வளோதான். இப்போ பாருங்க, இருக்கு இல்லையா, இந்த இதில் இது சப்போஸ் ஒய்ன்னு வச்சுக்கோங்க சும்மா, இது வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு சூஸ் பண்ணுறீங்க இல்லை ஏ பாயிண்ட் ஏவை நீங்கள் ஒய்ன்னு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது டிஃபால்ட்டாக என்ன கொடுத்துரும்? யூனிஃபார்ம் கண்டினியூட்டியை டெஃபினிஷனாக கொடுத்துரும். அடுத்து பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆன் ஓப்பன் இன்டர்வல் 0,1. ஓப்பன் இன்டர்வல் 0,1 லிமிட் பாயிண்ட்ல என் பாயிண்ட்டுக்கு லிமிட் எடுங்களேன், இதெல்லாம் என் பாயிண்ட் லிமிட் கிடைக்கும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு எக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோவில் லிமிட்னா 0, 1ல லிமிட்னா 1, ரூட் எக்ஸ்க்கு அதே போல் வந்துடும். ஸோ என் பாயிண்ட்ல லிமிட் கிடைக்காத ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா சைன் ஆஃப் 1 by x, 1 by x மட்டும் தான். இந்த கேஸ் மட்டும் தான் லிமிட் பாயிண்ட்ல உங்களுக்கு ஃபங்க்ஷன் வேல்யூ லிமிட் கிடைக்காது. ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? ஆப்ஷன் சியை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு சைன் ஆஃப் 1 by x மாற்றிக்கணும் ஆப்ஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரெக்ட். அடுத்து பாருங்க, f1 of x வந்து x to the power என்ன கொடுத்துட்டீங்க அண்ட் க்ளோஸ் டோர் 0,1. which of the following is function? Continuous function on compact interval uniform continuous. Each f1s are uniformly continuous. But family of function வந்து not யூகி continuous. யூகி continuous family என்ன? யூனிஃபார்ம் கண்டினியூட்டியோடைய வெர்ஷன். ஆக்சுவலாக இந்த லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷனுமே உங்களுக்கு நான் வரணும், யூனிஃபார்ம் கண்டினியூட்டியாக வரணும். பட் இந்த கேஸில் லிமிட் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸாக வரும். ஸோ அதனால இந்த கேஸ் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஈச் f1s are கண்டினியூஸாக இருக்குது, பட் ஃபேமிலி வந்து நாட் யூனிஃபார்ம் யூகி கண்டினியூஸ். அடுத்து பாருங்க, யூகி கண்டினியூஸ் டெஃபினிஷனாக நான் கொடுத்துருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்க ஃபாலோ பண்ணிக்கங்க. The following implication is always true கேட்குறாங்க. யூனிஃபார்ம் கண்டினியூஷன் வந்து கண்டினியூஸா? ஆமாம், ஆல்வேஸ் ட்ரூங்க. எந்த யூனிஃபார்ம் கண்டினியூஸ் எடுத்துக்கிட்டாலும் அது கண்டினியூஸாக இருக்கும். பட் கான்வர்ஸ் வந்து நாட் ட்ரூ. ஓகே, அது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். கண்டினியூஸ்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸா? தப்பு. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன ஆர் தான், பட் நாட் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். பவுண்டட்லாம் யூனிஃபார்ம் கண்டினியூஸா? எல்லா பவுண்டட் ஃபங்க்ஷனும் யூனிஃபார்ம் கண்டினியூஸ்னா கிடையாது. இப்போ ரேஷனல் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸ் இஸ் ரேஷனல் எடுத்துக்கிறீங்க, 0 எக்ஸ் இஸ் இர்ரேஷனல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மேப் வந்து உங்களுக்கு நான் வராது, பவுண்டட் தான், பட் யூனிஃபார்ம் கண்டினியூஸே கொடுக்க முடியாது. அதே போல் எல்லா டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் கண்டினியூஸ்னா கிடையாது. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அதுவே நீங்கள் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம், எஃப் டாஸ் ஆஃப் எக்ஸ்னா கிடைக்கும், 2xன்னு கிடைக்கும். பட் இது வந்து நாட் யூனிஃபார்ம் கண்டினியூஸ், ஏன்னா டெரிவேட்டிவ் பவுண்டடாக போகணும்ல. புரியுதுங்களா? ஸோ இது போல் நிறைய ஐடியாஸ் வந்து உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டே வருவேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள், எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க, டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஓகே, ஸோ கொஸ்டின் சால்விங் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியாது, ஒரு எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ண முடியாது. அதனால் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இமிடியேட்டாக அந்த 7000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க, டெஃபினட்டாக ஒரு சேஞ்சஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அதாவது ஒரு ஃபார்முலா புக்லோட சேர்த்து ஒரு 7 புக்லெட் காம்போ 8000 ப்ராப்ளம். ஓகே, இந்த எம்சிக்யூஸ் வாங்கி படிங்க.
ஓகே. இது இல்லாம டெஸ்ட் பேட்ச் குடுத்துட்டு வரேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதையுமே நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.